அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர் சந்திரன் பேசுகிறேன். இந்த வரக்கூடிய மே மாதம் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். இந்த குருவின் பார்வை, குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை, சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை, இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும். அப்போ அந்த சுப கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் 12 ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார், இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன். அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள். அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமெண்ட் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே. அதுக்குண்டான விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிக்கிறேன். என்னோட செல் நம்பரையும் அதில் நான் பதிவிடுகிறேன். உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. 12 ராசிக்கும் குரு பயிற்சியோட ஒரு பலன். முதல் ராசியாக மேச ராசிக்கு குருவின் பலன் எவ்வாறு கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும் என்பது மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்குது. என்னடா இப்போ தான் சனி பயிற்சி ஆச்சு, விரைச்சனி ஆச்சு நமக்கு அப்படிங்கிற ஒரு 7.5 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குரு வேற பயிற்சிங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வேற ஏற்படுத்துறீங்களே அப்படின்னா, கிரகங்கள் சஞ்சார காலங்களை யாரும் நிறுத்த முடியாது, யாரும் மாற்ற முடியாதுங்க. அந்த சஞ்சார காலங்கள் ஜாதகத்துக்கு சாதகமாக பாதகமாக, அதாவது உங்களோட ராசிக்கு அது சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களோட ஜாதக பலன் முழுமையான நிலைப்பாட்டை சொல்லுங்க. நாங்கள் சொல்லுவதெல்லாம் இந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய குரு பகவானோட ஒரு பலன் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக உங்களிடத்தில் இந்த சேனல் வழியாக பதிவிடுகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ குரு பகவான் இப்போ இந்த மே மாதத்தில் மேச ராசிக்கு 3ஆவது இடத்துக்கு போகிறாருங்க. 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. எப்போ போகிறான்னு பார்த்தீங்கன்னா மே 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மேலேங்க குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தை விட்டு மிதுனத்துக்கு போகிறாரு. இந்த மிதுனங்கிறது உங்களுக்கு சகோதர ஸ்தானம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கியாதிபதி விரையாதிபதி வரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு குரு இருப்பதனால எதுலேயுமே ஒரு சுபமாக ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பாருங்க. இப்போ சகோதரன் சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்குங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சுப நிகழ்வு சுப விரயங்கள் ஏற்படும்னு வச்சுங்களேன். எப்படிங்க இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குருவின் பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அதாவது குரு பார்க்குற இடம் சுபிட்சம் பெறுங்க. குரு எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமெல்லாம் உங்கள் ராசிக்கு அது சிறப்புங்க. இப்போ குரு பகவான் அமர்ந்த இடம் பார்த்தா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது மறைஞ்சுதாங்க வாலியை வதை செஞ்சார் ராமர். அந்த வாலியை வதை செய்யும் போது வாலி ஒரு கெட்டவராக இருந்தனால அவரை வதம் செஞ்சார் ராமர். அதை மறைஞ்சிருந்து வாலியோட சகோதரனை வதம் செஞ்சார். அந்த மாதிரி 3ஆம் இடம் மறைஞ்சிருந்து தன்னோட திறமையை காட்டக்கூடிய இடமும் அதுதான். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இடமும் அதுதான். பத்திரப்பதிவுன்னு சொல்லக்கூடிய இடம் தான். தொடர்பு நிலையை சொல்லக்கூடிய இடம் தான். நமக்கு இந்த இடம் தான் நமக்கு ஒரு முக்கியமான இடம்னு வச்சுங்களேன். தகவல் தொடர்நுட்ப உள்ள ஒரு வீடாகும் மிதுனம். அந்த வீட்டில் இப்போ குரு பகவான் போயிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவரோட பார்வை பாருங்க, உங்களுக்கு முதல் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இப்போ இந்த மேச ராசிக்காரங்க இவ்வளோ நாள் திருமணமாகவங்களுக்கு திருமணத்தின் மூலியமாக விரைய செலவு கொடுக்குங்க. இப்போ 7.5 சனி வந்துருச்சு, விரைய செலவுங்கிறீங்களா, எந்த மாதிரி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்துவார். குரு பார்வைங்க 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அது என்ன, பொது தொடர்பு மூலிமா உங்களுக்கு திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சு அதில் ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு போடக்கூடிய தன்மையும் அந்த நிகழ்வை சுட்டி காட்டுதுங்க. அப்போ குருவின் பார்வை 7ஆம் பார்வையை
5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பை தருது. பொது தொடர்பு மூலிமா பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை அளிக்குது. அடுத்த பார்வை பார்த்து 7ஆம் பார்வையை பாக்கியத்தை பார்க்குது. பாக்கியம்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையாக குருவும் சனி சேர்ந்து 10, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை பாக்கியத்தை பார்க்கறதுனால அவரோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு, உயர்வு உண்டு அப்படிங்கிற நிலைப்பாடு இந்த குரு கொடுக்குறாருங்க. அடுத்தது 9ஆம் பார்வையை சிறப்பு பார்வைங்க. அவர் எந்த இடத்த பார்க்குறாரு தெரியுங்களா? உங்களோட தொழில் சார்ந்த பார்க்குறாருங்க. இதுதாங்க ஹைலைட்டுங்க. அப்போ குரு வந்து தொழில் சார்ந்த பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு விரைமே நீங்கள் பண்ண முடியும், செலவே பண்ண முடியுங்கிறான். அப்போ தொழில் ஸ்தானமும் மேசராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்க சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் இப்போ 7.5 வந்து எனக்கு விரைய செலவு அதிகம் கொடுக்குதுன்னா திருமணத்து மூலிமா உங்களுக்கு விரைய செலவு கொடுக்கும், ஒரு வீடு கட்டுவது மூலிமா ஒரு விரைய செலவு கொடுக்கும், ஒரு சொத்து வாங்குவதனால ஒரு விரைய செலவு ஏற்படும். அப்போ தொழிலில் அதிகமாக நீங்கள் முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பொது வாழ்க்கையில் நல்பெயரையும் பொது வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவின் பயிற்சி காலம் உங்களுக்கு சுப நிகழ்வையும் சுப மங்களத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஆண்டு ஓராண்டு காலங்கள் உங்களுக்கு நன்மையை அளிக்க போகுது குரு பகவான். அதனால் மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு ஒரு கலக்கத்தோடு இல்லாமல் குரு பயிற்சி ஆகுதுன்னு ஒரு சந்தோஷத்தோட நண்பர்களை, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டும் சரி 2026ஆம் ஆண்டும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை குரு வழங்கப் போகிறார். உங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்த போகிறார். சுப மங்கள சுப நிகழ்வுகள் செலவுகள் நல்லா இருக்கு நண்பர்களே. இது மூலிமா உங்களுக்கு சந்தோஷம் பெருகும். உங்களோட சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாருங்க. இன்னும் உங்களுக்கு பாக்கியத்தை அருள் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வளவன் சந்திரன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கருத்து சந்தேகம் இருந்தால் என்னோட நம்பர் அதில் இருக்குங்க. அதில் வந்து நீங்கள் 8 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி அந்த சேனல் வழியாக நீங்கள் வந்து உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு பதிவிடுகிறேன் நிச்சயமாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வளவன் சந்திரன். ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியோட ஒரு பலாபலன் எந்த மாதிரி இருக்கும், எந்த ஒரு பலனை வழங்கும், உங்களுக்கு சுப நிகழ்வை எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த குரு பயிற்சி வழியாக உங்களுக்கு இந்த பலாபலனை சொல்கிறேன் என்பதை ரிஷபராசிக்காரங்கள் அனைவரும் பொறுமையாக கேளுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ வந்து நீங்கள் முழுசாக உங்கள் ராசியை பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வரக்கூடிய மே மாதத்தில் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு ஓராண்டு காலங்கள் உங்கள் ராசியிலேருந்து, அதாவது ஜென்ம குரு உங்கள் ராசியை விட்டு விலகிறாருங்க, ரிஷப ராசியை விட்டு விலகிறாருங்க. இவ்வளோ ஓராண்டு காலமும் உங்களுக்கு சிரமத்தை தான் கொடுத்துருக்குங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதாங்க. நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள், அந்த ஓராண்டு எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வரக்கூடிய ஓராண்டு காலங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, அதாவது உங்கள் ராசியிலேருந்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாருங்க. இந்த மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு யார் என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு ஒரு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கும்போது ரிஷப ராசி குரு பகவான் அஷ்டமாதிபதிங்க, அதே மாதிரி லாபாதிபதிங்க. அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு தெரியுங்களா? குரு பகவான் மட்டுமே. லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா? குரு பகவான் மட்டுமே. அப்போது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்குதுன்னா குருவால் தான் கிடைக்கும். இது ரெண்டுமே முக்கியங்க, ஒரு மனிதனுக்கு ரெண்டுமே முக்கியங்க. நம்ம ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க அஷ்டமாதிபதிங்க கெடுதலை செய்வாருங்க அப்படின்னு சொல்லுவாருங்க, பகையான கிரகங்க ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகையான கிரகம் லக்கினத்தில் இருக்கும்போது நமக்கு சிறப்பை தருங்க, ராசியில் இருக்கும்போது சிறப்பு இல்லைங்க. இப்போ அந்த ராசியை விட்டு இப்போ விலகிறாருங்க, அப்போ சிறப்பு தானே உங்களுக்கு. அப்போ அந்த குருவோட பயிற்சி 2ஆம் இடத்துக்கு வராது, தனஸ்தானத்துக்கு குரு போகிறாருங்க. தனஸ்தானத்துக்கு போயிட்டு அவர் எதை பார்க்குறாருன்னா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களோட ராசியோட தன்மையை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குரு 2ல் உட்காந்துருக்கும்போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை அதிகமாக ஏற்படுத்துவாருங்க. குடும்பத்துக்காக அதிக செலவினத்தை கொடுப்பாருங்களே. அடுத்தது வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு 5ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்க்க நம்மளோட வேலைங்கிற ஸ்தானமாக தான், நமக்கு பிரச்சனையே சொல்லக்கூடிய ஸ்தானமாக தான், நமக்கு எதிரிங்களோட ஸ்தானமாக தான். அப்போ நமக்கு எதிரியை பார்க்குறாரு, எதிரி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கும்போது அப்போ எதிரினால் வரக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறையக்கூடிய தன்மையும், அதனால் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க.
அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது 7ஆம் பார்வையாக பார்க்குறான்னு வச்சுங்களேன். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பான்னு பார்த்தா நிச்சயமாக சிறப்பு இல்லைங்க. ஏன்னா நமக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு கஷ்டத்தை அதிகம் கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா சொந்த வீடு குருவுக்கு சொந்த வீடுங்க. அப்போ சொந்த வீட்டை அவர் பார்க்குறாங்க. சொந்த வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பய நிகழ்வுகள் இருந்தால் கூட அதை போக்கக்கூடிய தன்மை, நமக்கு ஏதாச்சும் யாராச்சும் செய்வனை இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தா கூட, அதாவது நமக்கு ஏதாவது பெரிய தோஷங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு மன பயத்தை நீக்கக்கூடிய தன்மை, மன பயத்தை போக்கக்கூடிய தன்மை, ஆயுள் தீர்க்கம். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்த்தோன்னா ஆயுள் தீர்க்கம், ஆயுளுக்கு தோஷம் இல்லைங்கிறோம், நோய் நொடி வந்தாலும் சீக்கிரம் சரியாகுங்கிறோம், அது சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அடுத்தது அவரோட பார்வை பாருங்க, 9ஆம் பார்வை எந்த இடத்த பார்க்குது? கரெக்டாக உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குதுங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குங்க, தொழிலில் லாபம் கிடைக்குங்க, நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. தொழில்னால ஒரு இருக்கிற தொழில் கொஞ்சம் மாற்றக்கூடிய தன்மை, மாற்றி அது ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்கள் ராசியை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது. அதாவது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பை தருகிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, 6ஆம் இடமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப நிகழ்வுகளையும் சுப செலவுகளையும் அதையும் தருவாருங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான். இந்த குருவோட பயிற்சி காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய, தனத்தை கையாள்வதில் கொஞ்சம் கவனமோடு கையாளுங்க. ஏன்னா குரு 2ல் உட்காந்தா தனத்தையும் முடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா காரக கிரகம் காரக பாவத்தில் அமரக்கூடாது. குரு தனக்காரகன், தனஸ்தானத்தில் அமரும்போது தனத்தை அதிக செலவு செய்ய வைப்பார். அப்போ அந்த செலவை நீங்கள் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் நீங்களே உங்கள் பாக்கெட்டில் பணம் எடுத்து செலவு பண்ணாமல் வேற யார்கிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது வீட்டில் யார்கிட்டே கொடுத்து அவங்க மேலே சேமித்து வச்சு செலவு பண்ணுங்கள், உங்கள் மேலே சேமிப்பு வைக்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் இருந்தால் சீக்கிரம் நல்லா செலவாயிருங்க, நீங்கள் பணத்தை வச்சுக்க வேண்டாங்க. இதுதான் உங்களுக்கு உள்ள ஒரு டிப்ஸ்னு வச்சுங்களேன். அப்போ இந்த குருவின் பயிற்சி காலம் 1 ஆண்டு காலங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு 50% பலனை கொடுத்தா கூட உங்களுக்கு தொழில் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது. தொழில் மூலிமா லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் நண்பர்களே. அதில் கையாளுவது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி வெல்வன் சந்திரன். மிதன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குருவோட பயிற்சி காலம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும்? வரக்கூடிய குரு பயிற்சி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது எங்கேருந்து எங்கே வரான்னு பார்த்தா ரிஷப ராசிலேருந்து மிதன ராசிக்கு வராரு. உங்கள் ராசி மேலே குரு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. இப்போ குரு உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது குரு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார்? குரு மிதுன ராசிக்கு பாதகாதிபதிங்க. இந்த பாதகாதிபதி 7க்கும் 10க்கு உடையவர்னு வச்சுங்களேன். அதாவது உபயத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பாதகாதிபதியாக வந்துடுவார்னு வச்சுங்களேன். அப்போ 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் அதிபதியாக வரக்கூடிய குரு தான். அப்போ இந்த உபயராசிக்கு குரு பகவான் பாதகாதிபதியை உங்கள் ராசியில் அமர்றாருங்க. அப்போ பாதகாதிபதி நம்மளோட ராசியில் நமக்கு எதாவது பாதகம் செஞ்சிருவாரா, நம்ம ஏதாவது சாதகம் நமக்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியெலாம் இருக்குதுங்க. அப்போ இந்த குருவோட பயிற்சி காலம் இந்த 1 ஆண்டு காலமும் உங்களுக்கு ராசியில் ஜென்ம குருவாக இருக்கும்போது அப்போ நிதானத்தை கையாளணும். ஏன்னா மிதுன ராசிகள் எப்போதுமே நிதானமாக தான் இருப்பாங்க, அது எல்லாரும் சந்தேகம் இல்லைங்க. இன்னும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற தன்மை. ஏன்னா பாதகாதிபதி ராசியில் உட்காரும்போது நமக்கு எதாவது பாதகத்தை நிகழ்த்திடுவாரா அப்படின்னு பார்த்தா பாதகாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. அதாவது அவரோட வீட்டையே அவர் பார்க்குறாரு. அடுத்தது 5ஆம் பார்வையாக உங்களோட ஆள் மனசு என்ற சொல்லக்கூடிய இடமும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடமும் உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகத்தை குரு பார்க்குறார். அப்போ குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களோட பாக்கியத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ பூர்வ புண்ணியம் பாக்கியம். அப்போ பூர்வ புண்ணியம் பாக்கியம் பார்க்கும்போது உங்களுக்கு தந்தையால் ஒரு ஆதாயம், பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மையும், கௌரவம் ஏற்படுத்தக்கூடிய தன்மையும், உங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தன்மையும், உங்களோட குழந்தைங்களுக்குனால ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் எல்லாம் உங்களுக்கு இவங்களால எல்லாம் நன்மை நடக்குங்க. அப்போ பாதகாதிபதி ராசியில் இருக்குன்னா நமக்கு என்ன பாதகம் அப்படின்னா குரு இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு எதுலையுமே ஒப்பந்தம் போட்டு தொழில் செய்யக்கூடாது. அதாவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதோ ஒப்பந்தம் பண்ணி ஒரு தொழில்னா தொழிலுக்கு அதிபதி குரு தாங்க. 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர் சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்கள் மனைவி பேரில் நீங்கள் ஒரு பேரை ஆரம்பித்து ஒரு தொழில் செய்யலாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாங்க. அதாவது அவங்க பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். நீங்கள் அவங்க கூட ஒரு பார்ட்னராக சம்மந்தப்பட்டு கூட செய்யக்கூடாது.
அவங்க பேரில் தொழில் ஆரம்பித்து நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து யாரையும் பார்ட்னர் சேர்த்து இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். 7ஆம் இடம் பார்ட்னரே பாதகமாக வந்திருக்கனால பாதகம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ தொழிலில் பெருசாக முதலீடு பண்ணி செய்ய வேண்டாங்க. அது பண்ணாமல் இருந்தால் நல்லது. உங்கள் மனைவி பேரில் இல்லை நீங்கள் வந்து வேற ஒருத்தருக்கு மூலிமா நீங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பேரில் நீங்கள் தொழிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம். நீங்கள் சேர்ந்து பண்ணுவது யோகம் கிடையாதுங்க, அதையும் சொல்லிடுறேன். அப்போ அடுத்ததாக உங்களுக்கு இந்த காலகட்ட குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம் தாங்க. இப்போ 2ஆம் இடத்து அதிபதியும் பார்க்கும்போது சந்திரன் தான் உங்களுக்கு வராது. இப்போ அந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரங்கிற கிரகம் உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனாதிபதியாக வந்தாலும் விரயத்தில் போய் உச்சம் பெறுகிறார். அப்போ குடும்ப சுப நிகழ்வுக்காக குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ இந்த குருவின் பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுப்பாருங்க. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தை பார்ப்பது உங்களோட பிள்ளைகளோட ஆதாயம், குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு சிறப்பை தருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இதை வச்சு தான் நீங்கள் இந்த காலகட்டம் இந்த பயிற்சி காலத்திலேருந்து ஏன்னா குரு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிடுவாருங்க. அப்போ அவர் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளே இடத்த சுத்தமாக வச்சுட்டோமா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்போ நீங்களே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இடத்த சுத்தம் பண்ணி வச்சுருங்க. சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இடத்த சுத்தம் பண்ண என்னென்னா கஜானாவே காலி பண்ணி வச்சுருங்க. உங்கள் பேரில் எந்த ஒரு நிதி நிலையும் இருக்கக்கூடாதுங்க. இருந்துச்சுன்னா குரு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா குரு தனக்காரகன், புத்திரக்காரகன், புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, அது ஒரு சிறப்புங்க. ஆனால் தனக்காரகன் பாதகாதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்குனால தனத்தின் மூலியமாக பாதகத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் தனத்தை உங்கள் பேரில் வச்சுக்காமல் உங்களோட மனைவி பேரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, உங்களோட குழந்தைங்க பேரில் வச்சுக்கிறது நல்லது. அப்போ இந்த காலகட்டம் ஒரு மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்குள்ள கல்வி ஸ்தானத்தை 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது கல்வினால ஒரு யோகத்தை கொடுங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறாருங்க. அவர் வந்து 7ஆம் இடத்துல ஆட்சி, 10ஆம் இடத்துல ஆட்சி, 2ஆம் இடத்துல உச்ச வாக்குஸ்தானத்தில். அப்போ வாக்கெல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சார்பாக இருக்குங்க. நல்லா பேசக்கூடிய தன்மை, வாக்குனால ஜெயிக்கக்கூடிய தன்மை. அதனால் இந்த காலகட்டம் பேச்சினால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். முதலீடு போட்டு நீங்கள் ஒரு தொழில் செய்வதோட முதலீடே இல்லாமல் தொழில் செஞ்சீங்கன்னா லாபங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே பேசுவதில் வல்லவர்கள், பேசி செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் கமிஷன் அடிப்படையில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது அதனால் முதலமே ஒரு டீலிங் ஒரு இடம் தாங்க, தகவல் தொழில்நுட்ப இடம் தாங்க, பரிவர்த்தனை இடம் தாங்க. அப்போ பரிவர்த்தனை மூலிமா உங்களுக்கு யோகம் இருக்குது, லாபம் இருக்குது. அதை நீங்கள் கையாளுவது சிறப்பை தரும் நண்பர்களை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியாக உங்களோட கமெண்ட் கருத்துக்களை, உங்களோட சந்தேகம் கருத்துக்களை இந்த சேனலில் கமெண்ட் பாக்ஸ் வழியாக பதிவிடுங்க நண்பர்கள். அதுக்குண்டான விளக்கத்தை நான் பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கடக ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் குரு இருக்காருங்க. 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. இப்போ வந்து 12ஆம் இடத்துக்கு போகிறாருங்க இந்த குரு. அப்போ லாபத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் இடத்துக்கு போகிறாரே, நமக்கு ஏதாச்சும் விரயத்தை கொடுப்பாரா, குரு வேற மறையிறாரே, ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்துவாரா அப்படிங்கிற உங்கள் கேள்வியெல்லாம் இருக்குதுங்க. இப்போ கடகராசி குரு யாருன்னு தெரிஞ்சுங்க. உங்கள் ராசி குரு பகவான் யார், அவர் எந்த ஆதிபத்தியம் பெறுகிறான்னு பார்க்கும்போது குரு வந்துங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றாரு. அதாவது குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர், மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஆனால் கடகராசியில் தாங்க உச்சம் குரு. அப்போ குரு பகவான் வந்து உச்சத்தை நோக்கி வர்றாருங்க, உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு. அப்போ குரு பகவான் உச்சத்தை நோக்கி வர்றதுனால தாங்க இன்றைக்கி பவுன் விலையெல்லாம் கண்ணா பண்ணான்னு போகுதுங்க. அதாவது ஒரு நிலைப்பாடே இல்லாமல் கிட்டத்தட்ட கடகத்துக்கு குரு வரும்போது 1 லட்ச ரூபா வந்துட மாட்டேது பவுன். அப்போ அந்தளவுக்கு குரு உச்சம் பெறும்போது தங்க நகையும் ஏறிட மாட்டேது, ஆபரணமும் ஏறிட மாட்டேங்குது. அந்தளவுக்கு இருக்குதுங்க இப்போ இருக்கிற காலகட்டம். அப்போ இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 1 ஆண்டு காலங்கள் லாபத்தில் இருந்த குரு இப்போ விரயத்துக்கு போயிட்டார் 12. இப்போ சுப கிரகம் 12க்கு போவது நல்லதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நிம்மதியான வாழ்க்கைங்க, நிம்மதியான தூக்கங்க. அதாவது சுப விரயங்கள்னா ஒரு கோயில் கட்டக்கூடிய, கோயிலுக்கு ஒரு நிதி கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு கோயில் வந்து ஒரு ஸ்தாபிக்கக்கூடிய தன்மையும், கோயிலே சொந்தமாக கட்டக்கூடிய தன்மையெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோயில் பணி செய்யக்கூடிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருப்பாங்க. ஏன்னா குரு பகவான் யாருன்னா பாக்கிய அதிபதிங்க, கடகராசிக்கு 6ஆம் அதிபதிங்க. தன் உழைப்பை கொண்டு அதை வந்து பாக்கியத்தை தேடக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களோட 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. கடகராசி 4ஆம் இடங்கிறது என்ன தெரியுங்களா, அதாங்க மிகப்பெரிய ஒரு பலம். 4 நல்லா இருக்குங்க. எந்த ஒரு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. 4ஆம் இடம்னா சொத்துங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு, சொந்தங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு.
அப்போ இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வை 12ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால உங்களோட விரை எதில் தெரியுமா ஏற்படும்? வீடு கட்டுவதன் மூலம் விரை ஏற்படுங்க, சொத்து வாங்குவதன் மூலம் விரை ஏற்படுங்க, சொந்த பந்தத்தை நிகழ்வுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறதுனால விரை ஏற்படுங்க, நீங்களே ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செலவுகள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. அப்போ உங்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலியமாக ஒரு சுப நிகழ்வுக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், வாகனம் அதாவது 2 வீலர் வச்சுருந்தா இப்போ கார் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சொந்த இடம் இல்லாதவங்களுக்கு சொந்த இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி ஒரு சொத்து சேர்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ராசிக்கு, அதாவது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துங்க இந்த யோகத்தை கொடுக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால் மறக்காமல் இந்த கடகராசிக்காரங்கள் வந்து இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பான ஒரு பலனையும் சிறப்பான ஒரு யோகத்தையும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நண்பர்களே. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தை வாரி வழங்க போகிறாரு. அதனால் 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறார் என்று யாரும் பயந்து கொள்ள வேண்டாங்க நண்பர்களே. நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும், நல்ல பலனை வழங்கும். குருவோட பார்வை சிறப்பான பார்வையாக இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு, கடகராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறார், அடுத்தது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. இந்த 3 இடத்தையும் குருவோட பார்வை சுப நிகழ்வை தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்மை இருக்குது. இந்த குருவினால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய தன்மையும் இருக்குது. அதாவது உங்களோட பாக்கியத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படிங்கும்போது அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளையும் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அந்த செலவுகளை நீங்கள் வந்து எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை பண்ணி, யாருக்கிட்ட ஆலோசனை பண்ணணும்? உங்களோட மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணுங்க, இல்லை உங்கள் குடும்பத்தார்கிட்ட ஆலோசனை பண்ணுங்க. ஆலோசனை பண்ணி எந்த இது செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு திருப்தியான ஒரு நிலைப்பாட்டை இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க நண்பர்களே. எல்லாரும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருந்துச்சுனாலும் இந்த சேனல் வழியாக உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியோட பலன் இந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும் என்பதை, இந்த 12 ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கு என்பதை சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இப்ப 5வது ராசியாக வரக்கூடியது சிம்ம ராசி. இந்த ராசிக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர் குரு பகவான். 11க்கு போறார், லாபஸ்தானத்துக்கு போறாருங்க. அப்ப சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் குரு இருந்தாவே லாபம் ஒரு நியாயமான ஒரு லாபமா வரும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ஒரு நியாயமா இருக்கணும், நியாயமா போகணும், கரெக்டா பேசணும், அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோரணை உடையவர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி. அந்த ராசிக்கு வந்து இப்ப குரு பகவானோட ஒரு பயிற்சி காலம் பொன்னான ஒரு பயிற்சி காலம் என்று சொல்லலாம். ஏன்னா குரு பகவானாவே ஒரு பொண்ணு, நகை, ஆபரணம் என்று சொல்லக்கூடியவர், தங்கம் என்று சொல்லக்கூடியவரே குருதான். தனக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் குருதான், புத்திரக்காரனும் குருதான். இப்ப அந்த ராசி அதிபதி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களோட 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 11ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பாக்குறாருங்க. சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பாக்குறாரு. இப்ப 3ஆம் இடம் 5ஆம் பார்வைங்கிறது ஏற்கனவே லாபத்துல உட்காந்துருக்காரு. உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றியை கொடுக்குங்க. நீங்க எடுக்கிற முயற்சி இந்த காலகட்டத்தில், என்னடா இன்னைக்கு இப்ப வந்து சனி அஷ்டமத்துக்கு வேற போயிட்டாரே அப்படின் போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அளிக்குங்க நண்பர்களே. ஏன்னா அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தை உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பாக்குறாருங்க. முயற்சிக்கு வெற்றி கொடுப்பாருங்க. அடுத்தது உங்களோட பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய உங்களோட குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு. குலதெய்வத்தை பாக்குறாரு. குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு சிறப்பை தருங்க உங்களுக்கு இந்த காலகட்டம். இஷ்ட தெய்வ வழிபாடுறதோட குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க சிம்மராசிக்காரங்க. ஏன்னா நீங்க இஷ்ட தெய்வத்தை வழிபட போது அது ஒரு சிறப்பே இல்லைங்க. ஆனா குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னா குலதெய்வத்தை முன்னோர்கள் செய்த அனுகிரகத்தினால், முன்னோர்கள் செய்த நன்மைகளால் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மைலாம். ஏன்னா குருவோட பார்வை நம்மளோட பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்படுவது. பூர்வ புண்ணியம் என்பது நம் முன் செய்த ஒரு கர்ம வினையை போக்கக்கூடிய தன்மையும், முன் செய்த கர்ம வினையை குறையக்கூடிய தன்மையாக குரு பகவான் இந்த காலகட்டம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறோம். அது மாதிரி குரு வந்து உங்களோட குலதெய்வத்தையும் உங்களோட குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தையும் பார்ப்பதனால உங்களுக்கு இதில் நன்மை அளிக்கும் நண்பர்களே. எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் எது தெரியுங்களா? உங்களோட 9ஆம் பார்வையாக குரு 11ல இருந்து 9ஆம் இட பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா பொது வாழ்க்கையில் நம்ம தொடர்புக்கூடிய ஒரு நண்பர்கள், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வேலைகள், நம்ம பொது வாழ்க்கையில் நம்மளோட நிலைப்பாடுகள் என்ன, அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு கலஸ்தரம்,
அதாவது திருமணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு ஆண்டுக்குள்ள உங்களுக்கு திருமணம், அதாவது குருவோட நட்சத்திரம் பார்க்கும்போது அங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் வருதுங்க. 3 பாதங்கள் இருக்குதுங்க. அதாவது செவ்வாய் நட்சத்திரத்திலும் குரு பயணிக்கும் போது நன்மைக்கு மங்களத்தை ஏற்படுத்துவாரு. குருவோட நட்சத்திரமும் அங்க சிறப்பை தருங்குதுங்க. இந்த இந்த 2 நட்சத்திரமே அங்க ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குங்க. அது திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும்னு வச்சுங்களேன். திருமணம் இவ்வளவு நாள் இவங்களுக்கு வந்து பெண்ணு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த தடையெல்லாம் இந்த குரு பகவானோட பார்வை ஒரு முறியடித்தது இவங்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 7ஆம் இடத்தையே குரு பார்க்கும். ஏன்னா குரு பார்த்தாதான் திருமணத்துக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும்பாங்க. குரு பார்த்தா சீக்கிரத்து ஒரு புத்திரம் கிடைக்கும், ஒரு திருமணம் நடக்கும், ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படியேப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாருங்க, லாபஸ்தானத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களோட கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப பொது வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், மனைவி வந்த பிறகு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். அப்படிங்கிற தன்மையில அந்த குருவோட பார்வை மிக மிக ஒரு சுப பலனை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்களும் அதிகரிக்குங்க. ஏன்னா குரு பவன் 11க்கு போயிட்டாருங்க. அப்போ உங்களுக்கு லாபங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபங்களும் கிடைக்குங்கிறான், முயற்சிக்கு வெற்றிங்கிறான். அப்போ குருவோட பார்வை நன்மை தான் அளிக்குதுங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வேலை, ஒரு கவர்மெண்ட்ல ஏதாச்சும் அரசாங்கம் மூலியமா வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பதவி இழப்புலாம் வந்திருக்குங்க, பதவி பறிபோய் இருக்குங்க, பதவினாலும் ஏதாச்சும் ஒரு அவப்பெயர் கொடுத்துருக்குங்க. அந்த பெயரெல்லாம் நீக்கி மீண்டும் அந்த பதவியில நீங்க உட்காரக்கூடிய ஒரு தன்மையும், நீங்க மீண்டும் அதே அதிகாரத்தில் அமரக்கூடிய தன்மையும், உங்களுக்கு உண்டான ஒரு பேர், ஒரு களங்கம், அதெல்லாம் ஒரு நீக்கப்பட்டு ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, உங்களோட குலதெய்வத்த அனுகிரகத்தினால் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால உங்கள் முயற்சியை மீண்டும் அது உங்களுக்கு வெற்றியை தருங்க. இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தது இனிமே வெற்றியா அமையும் என்ற ஒரு எந்த அளவுக்கும் உங்களுக்கு இந்த குருவோட பார்வை நன்மையான பலனை அளிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஓராண்டு காலமும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறார் குரு பகவான். உச்சத்தை நோக்கி வர குரு பகவான் வருகிறார். சிம்மராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி யோகமே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலும் சந்திரன். இந்த ராசியில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம், நான் சொன்னதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த சேனல் வழியாக கமெண்ட் கருத்துக்களை உங்களோட இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை மறக்காம பதிவிடுங்க நண்பர்களே. பதிவிட்டீங்கன்னா எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு உண்டான சந்தேகத்தையும் நான் அதில் பதிவிடுங்க நண்பர்களே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே. குரு பயிற்சி உங்க ராசிக்கு எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், 12 ராசி வழியாக இந்த குருவோட பயிற்சி காலம் எப்படி இருக்கு என்பதை சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். 6வது ராசியாக கன்னி ராசிக்கு இந்த குருவின் பயிற்சி காலம் எப்படி இருக்கும். குரு இப்ப இந்த மே மாசம் 11/5/2025 மதியம் 1 மணிக்கு மேல பயிற்சி ஆகிறார், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்ப இந்த குருவோட பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பராபலனை வழங்கும் என்பது அனைவருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. இப்பதான் கண்டச்சனி வேற, 7 சனி வேற பயிற்சி ஆயிடுச்சுனாங்க. இப்ப வாக்கிய ரீதியா இந்த பயிற்சி வந்து வாக்கிய ரீதியா அனைத்து கோயில்களிலும் வந்து இந்த குருவோட பயிற்சி காலம் நடக்கும். நீங்க மறக்காம போயிட்டு இந்த குரு உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி, கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் என்று பார்க்கும்போது உத்தர நட்சத்திரம் வருங்க, அஸ்த நட்சத்திரம் வரும், சித்திர நட்சத்திரம் வரும். இந்த 3 நட்சத்திரத்துல கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். உங்க பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவது நல்லதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கன்னியா ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு போகிறார். அதாவது கன்னியா ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியா வரக்கூடியவர். ஏன்னா ஆதிபத்தியம் முக்கியங்க. இப்ப கன்னியா ராசி நேயர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாதகாதிபதியா வரக்கூடியவர். இந்த பாதகாதிபதியா வரக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு போறார். அப்ப பாதகாதிபதி உங்களோட தொழில் ஸ்தானத்துல போறார். அப்ப தொழில் ஏதாச்சும் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்துமா என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் எழலாங்க. அதனாலதான் உங்களுக்கு பேர்ல நீங்க அர்ச்சனை பண்ணிக்கீங்க, உங்களுக்கு பாதகம் இல்லாம சாதகம் நடக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து 10க்கு போனாலும் உங்களோட கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போறாரு. கமிஷன் அடிப்படையான ஒரு தொழில். அப்போ உங்கள் தொழில இந்த காலம் ஒரு முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்தலாம் என்று பார்க்கும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து செய்யாம இருப்பது நல்லதுங்க. ஏன்னா குரு அங்க இருக்கிறதுனால பெருசா நீங்க எது செஞ்சு மாட்டிக்க வேணாம், இழப்பு சந்திக்க சரியாதீங்க. அதே மாதிரி குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதனால நீங்க இருக்கிற செய்யற வேலையில கவனமுடன் செய்ய வேண்டும். இல்லாட்டி 10ல் இருந்தா பதவி பறிபோகும்னு சொல்லி ஒரு ஜோதிட சொல்லாடல் உண்டுங்க. பதவி இழப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ராவன் 10ல் இருக்கும்போதுதான் தன்னோட பதவியை இழந்தாராம் அப்படிங்கிற ஒரு வரலாறு தாங்க. அதனால எல்லாத்துக்கும் அதெல்லாம் நடக்காதுங்க. நமக்கு நேரங்கால சரியில்லைனா தான் நடக்குங்க ஜாதகப்படி. அப்ப இந்த குரு 10ல் இருப்பதனால அவரோட பார்வை வந்து சுப பலனை கொடுக்குங்க. அதாவது
குரு இருக்கிற இடத்த தான் கெடுத்துருவாருங்க. எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்த வந்து அவரு வந்து எதுக்கு ஆசைப்பட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால நீங்களும் எதுக்கு ஆசைப்படாதீங்க. அப்ப குரு பகவானோட பார்வை பாருங்க, கன்னியா ராசிக்காரங்களுக்கு 10ல உட்கார்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குங்க, பொருளாதார நிலை நல்லா இருக்குங்க, உங்களுக்கு எப்பவுமே கையில பணப்புழக்காட்டம் இருந்து கொண்டே இருக்குங்க, நீங்க பேசக்கூடிய பேச்சு நல்லா இருக்குங்க. அப்ப இது எல்லாம் ஒழுங்கா இருக்குங்க. இது ஒழுங்கா இருந்தா ஒரு மனிதன் ஒழுங்கா இருக்கான்னு தான் அர்த்தங்க. அப்படி குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால பொருளாதார நிலையும் தனவரவும் மிக சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாரு, 7ஆம் பார்வையை பார்க்கறாரு. 7ஆம் பார்வையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன, இந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஏதாவது இடம் இல்லைன்னா இடம் வாங்கக்கூடிய தன்மை, சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய தன்மை, வாகனத்தை மாற்றக்கூடிய தன்மை, புது வாகனமா வாங்குவாங்க, பழைய வாகனம் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா குரு எப்பவுமே பழச விரும்ப மாட்டாருங்க, புதுசு தாங்க அறிவிப்பார். புதுசா இருக்கு, நல்லதா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. எந்த ஒரு இது இருக்கக்கூடாது, அல்ல ரிமாண்ட் பார்க்க இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கக்கூடியது கன்னியா ராசிக்காரங்களுக்கு புது வாகன யோகம் வாங்கக்கூடிய அமைப்பு, புது இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இருக்குதுங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும் அப்படிங்கிற தன்மையா இருக்குதுன்னு வச்சுங்க. அதாவது குருவோட பார்வை 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் சிறப்பான ஒரு பார்வைங்க. ஆனா அவரோட பார்வை 9ஆம் பார்வை வருதுங்க. அது 6ஆம் இடத்தை பாக்குதுங்க. எதிரிக்கு தாங்க நன்மை, நமக்கு நன்மை இல்லைங்க. அப்ப எதிரி வந்து நன்மை அடையறான், நமக்கு நன்மை இல்லை. என்னன்னா 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது உங்களுக்கு பெருசா ஒண்ணு ஆதாயம் இல்லைன்னு சொல்லுதுங்க. இருந்தாலும் உங்களோட இந்த காலகட்டத்தை நீங்க வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, பொருளாதார நிலை நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க செய்யற வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா, வேலையில எந்த அவைப்பேர் இல்லைன்னா உங்களுக்கு இந்த 6ஆம் இடம் கூட குருவோட பார்வையை வந்து அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாங்க. 6ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடங்க, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. உத்தியோகத்தை நீங்க ஒழுங்கா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த குருவோட பயிற்சி காலமும் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீதான் வருது. ஞாயிற்றுக்கிழமை வருவது விசேஷங்க. ஏன்னா சூரியனுக்கு குருவுக்கும் நட்பு வேறங்க, அதனால நன்மையை வழங்குவாங்க. அதனால குருவோட இந்த பயிற்சி காலம் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தையும், அதே மாதிரி தொடர்பு நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாற்றத்தையும், இது அதாவது தொடர்பை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாட்டக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும் வச்சுங்களேன். அதனால பொய் பேசுறவங்களும் தோப்பார்கள், உண்மை பேசுறவங்களும் ஜெயிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு குரு பகவானோட சஞ்சார காலங்கள், இந்த ஒரு ஆண்டு காலங்களும் அப்படித்தான் இருக்க போகுதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அனைவருமே உண்மையை பேசினாவே நன்மை அளிக்குங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுவும் சந்திரன். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல சந்தேகம், கருத்துக்கள் இருந்தா இந்த சேனல் வழியாக உங்களுக்கு கருத்தை பதிவிடுங்க நண்பர்களே. இதுக்கு உண்டான விளக்கத்தை எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக பதிவிடுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.